ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ. ரொம்ப சாரி, ஆக்சுவலி நியூ இயர் அன்றைக்காவது போட்டுக்கணும், 1ஆம் தேதியாவது போட்டுக்கணும், 31st நைட் எடுத்தது இல்லை, 2-3ஆவது போட்டுக்கணும், 4ஆம் தேதி தான் நான் டப்பிங்கே பண்ணுறேன். இதை எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற நடந்த செலிப்ரேஷன் எடுத்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நியூ இயர்க்காக. ஸோ இந்த கிளிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே கொடுத்து எல்லாரும் போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா 75 வச்சுக்கிங்க, 50 வச்சுக்கிங்க, இன்னும் இவ்வளோ ரூபா சொல்கிறீங்க. ஏன்னா நாங்கள் கோயத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த ஊர் காசுக்கு 40 rupeesக்கு தான் போகும். ரொம்ப கம்மி, அதை விட கம்மி ஆக்சுவலி. 20 rupees, 30 rupees, 40 rupees அப்படி தான் இருக்கும். எங்களுக்கு இங்கே வந்து 100ன்னொடனே ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது. ஆனால் நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியல விலைவாசி இப்படி தான் இருக்கா இங்கே அப்படின்றது எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. கொடுக்கும்போது கூட அவ்வளோ யோசித்து அது கொடுத்தாரு. ஸோ பையனுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராம்புலின் பக்கத்தில் இருந்தது. ஸோ அதுக்கான அவன் கடைசியில் அவன் போகல. ஏன்னா அந்த 100 rupees பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் குவைத்தில் இருந்தப்போ குவைத்தோட விலைவாசி தான் அதிகம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே ரொம்ப ஒரு விஷயத்துக்கும் நிறைய சார்ஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய காசு எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்தியன் குவைத் தினாருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா சில விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியாக தெரியுது. சில விஷயங்கள் லைக் அன்றாடமாக யூஸ் பண்ணுற சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ எத்தனை பேர் வந்து ஆமாம் விலைவாசி அதிகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் எங்களுக்கு தான் புதுசாக இருக்கா, இல்லை 10 வருஷம் கழித்து இங்கே வந்ததுனால சில விஷயங்கள் வந்து அதிகமாக தெரியுதா, இல்லை டிஜிட்டல் இந்தியா அந்த மாதிரி தெரியல, டேக்ஸ் வந்ததுக்கப்புறமாவா எனக்கு தெரியல. டிஜிட்டல் இந்தியா ஒரு நல்ல விஷயந்தான். நான் பார்த்தீங்கன்னா யாருக்கு நல்ல விஷயம்னா, அந்த கடையில் காசு கொடுத்துட்டு சேஞ்ச் எவ்வளோ வருதுன்ற தெரியாமல் முழிப்பாங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் இந்த டிஜிட்டல் இந்தியா வந்து ரொம்ப நல்ல விஷயம். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை போட்டு ஜிபே பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் எதுவும் வாங்கலை. அதுவும் பார்த்தீங்கன்னா பைசா அதிகமாக தான் இருந்தது. ஒரு 100 ரூபா பொருள் 200 ரூபா 250 ரூபா இருந்தது. ஸோ உள்ள சேர்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் போட்டு நிறைய டான்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எங்களுடைய இன்னொரு வீடு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இது நாங்கள் ரெண்ட் இருக்கிற வீடு. எங்களுடைய இந்த ஓன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று நான் வீடியோ போட்டிருப்போம் பார்த்தீங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரொம்ப பெரிய ஸ்டேஜ்லாம் போட்டு நல்ல கிராண்டாக, அது ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் அது. ஸோ அதனால் மெம்பர்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அங்கே வந்து நல்லா இது பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 8 மணி ஆயிடுச்சு. சரி 8 மணி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி டின்னர் சாப்பிட்டுடுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது, பஞ்சாபி தாபான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி தெரியாமல் போயிட்டோம் அந்த ஹோட்டலுக்கு. நல்லாவே இல்லை ஃபுட்டு, ஒன்றுமே இல்லை, ஐட்டமே இல்லை. ஆக்சுவலி எப்போவுமே இந்த வண்டியில் பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வருவோம். இது ஒரு வாட்டி போய் பார்க்கணும் சொல்லிட்டு நேரம் தள்ளி போயிட்டே இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் போனதில்லை. ஸோ பக்கத்துலேயே இருக்குது, இதுக்கு போவோம் நியூ இயர்க்குன்னு சொல்லிட்டு இந்த கைத்துக்கட்டெல்லாம் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனோம். 3 ஐட்டம் தான் இருக்காங்க. ரைஸு எதுவுமே இல்லை, ரைஸு ரொட்டி அப்புறம் கிரேவி, இந்த 3 ஐட்டம் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ சிக்கன் இது சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் தந்தூரி சிக்கன், அஃப்கோர்ஸ் தாபால் அதுதான் ஃபேமஸ்ஸு. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்து ஓகே, ஒரு 50 to 70 மார்க் கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் கிரேவியும் ஒரு சிக்கன் கிரேவியும். என்ன ஒரு இதுனா, அந்த கைத்துக்கட்டில் ஏறி உட்காந்து சாப்பிடவே முடியல, அவ்வளோ குத்துது, எப்போ எந்திரிப்போம் அப்படின்னு இருந்தது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சுற்றி 8 கால் பூச்சி, எந்த இடம் திரும்பினாலும் அந்த ஸ்பைடர் வெப்பு 8 கால் பூச்சி. இது வந்து நான் வந்து அந்த நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே தான் வந்தேன். இது வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஃபுட் சேஃப்டி வந்து அவங்க கண்டிப்பாக பார்க்கணும். இது வந்து நம்ம சொல்கிறது வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இதுவாகிடும் அப்படின்றதுல நான் இதுவே பண்ணல. இது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த சாப்பாட்டில் அந்த ஒரு 8 கால் பூச்சியோ இல்லைன்னா அந்த வெப்போ ஏதோ இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் இதுதான் ரீசனு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா அப்பா அவ்வளோவா ஒன்றும் அதில் அவங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ்லாம் அவ்வளோவா பிடிக்கல. கூட வந்து என்னோடய அம்மா அப்பா வந்திருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்னோடய அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளே தான் இருக்காங்க. இது நான் எந்த வீடியோலையும் சொன்னதில்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து உள்ளே தான் இருக்காங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஒரு கோலி சோடா பார்த்திங்கன்னா குடிக்கலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு நான் சோடா குடிச்சு. வயிறில் வந்து சில இஷ்யூஸ், எனக்கு ஸ்டமக் இஷ்யூஸ் இருந்தனால சோடா நான் ரொம்ப நாளாக அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ இப்போ ஜஸ்ட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடித்தேன். அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களை பார்த்துட்டு அவங்க கூட ஒரு பிக் எடுத்துகிட்டு திருப்பியும் போயிட்டோம் நாங்கள். இப்போ அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி நம்ம வந்து இந்த மிட் நைட் இந்த ஹாப்பி நியூ இயர் கற்றுவாங்க பார்த்தீங்களா, இது வரைக்கும் நாங்கள் வந்து குவைத்தில் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு 9:30 மணி இருக்கும் இப்போ டைம். நான் இந்த ஷூட் பண்ணும்போது பசங்க யாராவது வந்து டான்ஸ் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஐஷுவை போய் அனுப்புவோம், நாங்கள் அனுப்புவோம் மனசில் நினைக்கிறதுக்குள்ளே அவளே வந்து நானே போகிறேன் அப்படின்ட்டா. ஸோ அவளை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சோடனே அவள் எது பக்கத்தில் ஒரு பையன் ஆடுறான்ல, அவளை பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. ரொம்ப நேரம் ஆடினான், இறங்கியே வரல. நானே போய் நின்னாலும் இறங்கி வரல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பாட்டு போட்டுட்ருப்பாங்க. அது ஃபுல்லாக எல்லா பசங்களும் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் அந்த பையன் பாருங்கள் சூப்பராக ஆடினான். ஸோ அவனை பார்த்து அவன் என்னென்ன ஸ்டெப்பு போடுறானோ அதே இவளும் போட்டுட்டு இருந்தா. எனக்கு என்ன பையன்னா, அந்த பையன் ரொம்ப விக்ரஸாக ஆடுறான்னா கைகி பட்டுற போகுது குழந்தை மேலே அப்படின்னு எனக்கு பயம் வேறு, தூக்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு. ஏன்னா அந்த ஆடுற ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ நம்ம குழந்தைங்களை ப்ளேம் பண்ண முடியாது. அதனால நம்ம தள்ளி ஆடுன்னு சொன்னாலும் அவளுக்கு கேட்கவும் இல்லை, அவ்வளோ சவுண்டு பாட்டெல்லாம். இது பாருங்கள், அதே மாதிரி அவன் என்ன ஸ்டெப் பண்ணுறானோ அதே மாதிரி பண்ணுவாள். ஸ்மோக்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ பசங்களுக்கு அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. எங்களுக்குமே வந்து நல்லா இருந்தது. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு வெளியில் தனியாக ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்றதுக்கு போகாமல் நம்ம காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே ஒன்று நடக்குதுன்னா பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. நம்ம இதுக்குன்னு போயிட்டு அங்கே செலிப்ரேஷன் முடிஞ்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரணும். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது உள்ளே நடக்கிறது நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய காம்ப்ளெக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸில் வந்து சிவானின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, சிவானி நாராயணன். அவங்க வந்து எங்களோட காம்ப்ளெக்ஸ் தான் இருக்காங்க. எங்கள் பிளாக்குக்கு கொஞ்சம் 2 பிளாக் தள்ளி இருக்காங்க. பார்த்தேன் நான் கொஞ்ச நாள் முன்னாடி. அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய மாமா இருக்காங்க போல இருக்குது அந்த வீட்டில். அவங்க பாட்டி இருக்காங்க போல இருக்குது. ஸோ வீடு பயங்கர ஷோவாக பண்ணியிருக்கிறாங்க. நிறைய சூப்பராக இன்டீரியர்ஸு எல்லாமெல்லாம். வீட்டில் வந்து செவரில் லைட் கலர் பெயிண்ட் அடிப்போம். அவங்க வீடு செவரு ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. எதுக்கு பிளாக்காக கிரேயான்னு தெரில. ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. நல்ல சூப்பராக இன்டீரியர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ஃபோட்டோஸ் இன்ஸ்டாவில் பார்த்தாலே தெரியும், அவங்களோட இன்டீரியர்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா ஒருத்தர் தவறிட்டார். ஸோ அப்போ தான் வெளியில் வந்திருந்தாங்க மாஸ்க் போட்டு. அப்போ தான் அம்மா காமிச்சாங்க இவங்க தான் சிவானி அப்படின்னு. இதோட நைட்டு நெருங்க 11:45 அப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கோ லைட்ஸ்லாம் போட்டு இந்த டிஜே நைட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து டிஜே நைட் போயிருக்கேன். எப்போனா நான் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீக்லி டிஜே நைட் இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி மைசூரில். ஸோ ஜஸ்ட்டு போய் பார்ப்பேன் என்ன தான் நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோடய வீட்டுக்கார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. நான் அந்த விஷயத்துக்கப்புறம் நான் இப்போ பார்க்குறேன். டான்ஸ் ஆடணும்னு மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசைங்க, டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை. ஆனால் ஆடலை. ஏன்னா யாருமே தெரியாது எனக்கு. அங்கே ஒரு குரூப் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நமக்கு எந்த குரூப்புன்னு தெரியவும் இல்லை. ஐஷு போய் ஆடிட்டு இருந்தா. சரி அவள் கூட நின்று ஏதாவது ஆடலாம் அப்படின்னு போனோன்னா அங்கே போய் வந்து ஒரு ரெசிடேஷனாகவே இருந்தது. மனசுக்குள்ளே ஆடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நமக்கு எந்த ஸ்டெப்ஸும் தெரியவும் தெரியாது, ஆடவும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன ஆடணும்னு சொல்லுங்கள். கிராக்கர்ஸ் கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சு. பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க, 10,000 வாலா. அப்புறம் மேலே இந்த ஸ்கை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கை கிராக்கர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ சவுண்டு. அவன் பேசுறது சுத்தமாக கேட்கல எனக்கு. நான் வீட்டுக்கு போகலாம் 12 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் வரவே இல்லை சுத்தமாக. எல்லா பசங்களும் முடிச்சுட்டு இருந்தாங்கம்மா. ஸோ அவ்வளோதாங்க நியூ இயர் செலிப்ரேஷனு. இப்படின்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தீபாவளி வரதுக்கு முன்னாடி தான் தீபாவளி வரப்போது. தீபாவளி போகிறது ட்ரெஸ் எடுக்கணும், மேட்சிங் இயரிங் எடுக்கணும், வளையல் எடுக்கணும், அப்படி எல்லாம் அந்த ப்ரிப்ரேஷனே ஒரு ஜாலியாக இருக்கும். பட் தீபாவளின்றது 1 டே அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நியூ இயரும். அதோட முன்னாடி தான் வந்து இது வரப்போது. இது 31st அன்றைக்கி மட்டும்தான் அந்த ஒரு செலிப்ரேஷன். 1ஆம் தேதி வந்துருச்சுன்னா அந்த 12 o'clock மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன் வந்து வில் கம் டு அன் எண்டு. ஸோ இந்த பாட்டுலாம் சில பர்டிகுலர் சாங்ஸ்லாம் வரும்போது மனசுக்குள்ளேயே நான் ஆடிட்டு தான் இருந்தேன். எனக்கு ஆடாமல் வீட்டுக்கு போகவும் பிடிக்கல. பட்டு ஊர் பேர் தெரியாத இடத்துல நம்ம மட்டும் லூஸ் மாதிரி ஆடணுமே அப்படின்ற மாதிரியே இருந்தது.
ஸோ அங்கே அந்த இடத்தையும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம். ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப டைம் ஆகிடும், நாளைக்கு வீட்டுக்கு போ, நாளைக்கு காலையில் எந்திரிக்கணும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு போகிற வழியில் பார்க்கிங்லலாம் சுற்றி மாதிரி டான்ஸ் ஆடிட்டே போயிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஆசையை வந்து நிறைவேற்றணும். நம்ம ஆடணும்னு நினச்சோன்னா ஆடிடணும். அது 4 பேர் முன்னாடி தான் ஆடணும்னு இல்லை, யாரும் வராத இடத்துல கூட ஆடிக்கலாம். ஐயோ என்னோடய ஸ்டெப் பார்த்தா எனக்கே காமெடியாக இருக்குது. ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்காருக்கும் ஆடணும்னு தோணுச்சான். அவர் சொன்னார் எனக்கும் ஆடணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு டான்ஸ்லாம் எங்கள் 2 பேருக்குமே டான்ஸ்லாம் ஒன்றும் ஓஹோ ஆகலாம் ஆட தெரியாது. ஸோ அதனால் ஓகே நான் மட்டும் ஆடலை நீங்களும் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறேன் ஆட தெரியாது ஆனால் ஆடணும்னு ஆசை மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ஆட சொன்னேன். நீங்களும் ஆடுங்க, மனசில் ஆசையை அடக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டெப் போடுவார் பாருங்க. இப்போது எத்தனை பேர் இந்த மாதிரின்னு சொல்லுங்கள். பல்பு மாட்டினோம், கீழே குழாவை ஓப்பன் பண்ணோம். ஸோ ஏதோ நமக்கு தெரிஞ்ச என்ஜாய்மெண்ட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கணும். 4 பேர் பார்க்கும்போது ஆட முடியலையா, 4 பேர் இல்லாதப்போ ஆடிக்கணும். ஸோ அவ்வளோதாங்க எங்களோட செலிப்ரேஷன் இதோட எண்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி நியூ இயர் அகைன் டு ஒன் அண்ட் ஆல்.